பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ்க்கு வரப்போகும் நோய்கள் அதிர்ச்சி தகவல். விண்வெளிக்கு போறது ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்காக பிரத்யேகமா பயிற்சியும் முயற்சியும் வேணும். அதை விட கஷ்டம் என்னன்னா விண்வெளிக்கு போனவங்க பத்திரமா பூமிக்கு திரும்புறது தான். அந்த வகையில கல்பனா சாவ்லாவை நாம எழுந்திருக்க மாட்டோம். 9 நாள்ல பூமிக்கு திரும்ப வேண்டிய சுனிதா வில்லியம்ஸ் 9 மாசங்கள் கழிச்சு ஸ்பேஸ் எக்ஸ் உதவியோட குரு டிராகன் விண்கலம் பால்கன் 9 ராக்கெட் மூலமா பத்திரமா பூமிக்கு திரும்பினாங்க. இந்த நிலையில 9 மாசங்கள் புவியீர்ப்பு விசை 1% கூட இல்லாம பழகி போன அவருடைய உடலுக்கு வரப்போற பிரச்சனைகள் குறித்த டாபிக் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. அதாவது அவங்களுடைய பாதங்கள் பச்சை குழந்தையோடது மாதிரி மென்மையாக மாறி இருக்குமாம். மரபணுவில் ஏற்பட்ட சில மாறுதல் காரணமா உச்சபட்சமா அவங்களுக்கு கேன்சர் நோய் வரக்கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. மூளை நரம்புகள் மேல் நோக்கி இருந்ததால அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சியும் ஏற்படும்னு சொல்லப்படுது. இப்படி தன் உயிரையே பணயம் வச்சு விண்வெளியில 9 மாசங்கள் தங்கியிருந்து ஆராய்ச்சி மேற்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ்க்கு உலக மக்கள் எல்லோரும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.